ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கர ஸ்நான மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கோடை வசந்த விழா. வெள்ளியம்பல பள்ளியில் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா. அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியும் நாக வாகனத்தில் அகிலாண்டேஸ்வரியும் பவனி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று காலை சக்கர ஸ்நானம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை வாகன மண்டபத்தில் திரை விளக்கப்பட்டதும் தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்து காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்ததும் நுழைவு வாயில் ஆராதனை காட்டப்பட்டது. சிறுமியர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல மாடவீதியில் பவனி வந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சுவாமி முன்பு பிரபந்த பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு குதிரை வாகன புறப்பாடு சிறப்பாக நடத்தப்பட்டது. இன்று அதிகாலை வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் சீதாராமரையும் எதிர் சேவையாக ஸ்ரீ லக்ஷ்மணரையும் குலுவிருக்கச் செய்து தீபத்துடன் ஆரத்திகள் காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை எழுந்தருளச் செய்து முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல கோலாட்டங்கள், மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை பல்வேறு வீதிகள் வழியே சுமந்து வந்தனர். பிறகு கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்குள மண்டபத்தை அடைந்ததும் அங்கு மேடை மீது உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மாலைகள் சாற்றி தூபத்துடன் ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சுமந்து வந்து படித்துறையில் நிறுத்தி அபிஷேகம் செய்தனர். மேலும் திருக்குளத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு ஆரத்தி காண்பித்ததும் சக்கரஸ்நான மகோத்சவத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை சந்தன மண்டபத்தில் வெள்ளி திருச்சி விகையில் எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வெளியே வர தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகார புறப்பாடு துவங்கியது. நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து பிரகாரங்கள் வழியாக பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை கார்த்திகை கோபுரம், நான்முக கோபுரம் வழியாக வெளியே அழைத்து வந்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கோடை வசந்த விழாவையொட்டி ஆதி தம்பதிகள் வெள்ளியம்பல பள்ளியில் ஊஞ்சல் சேவை கண்டருளினர். இதை முன்னிட்டு பிரியாவிடை சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரையும் அருள்மிகு மீனாட்சி அம்பாளையும் தனித்தனி கேடயங்களில் அமர்த்தி திருக்கோயிலிலிருந்து தெற்கு சித்திரை வீதியில் இருக்கும் வெள்ளி அம்பலம் பள்ளிக்கு எழுந்தருளினர்.
ஏராளமான பக்தர்கள் பின்தொடர உற்சவர்களை மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்று அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் நறுமண மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியபடி அருள்பாலித்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு தரிசிக்க, தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏக தீபம், கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உபயதாரர்களுக்கு பிரசாதம் வழங்கி மரியாதைகள் செய்யப்பட்டன. ஏராளமானோர் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் உற்சவ மூர்த்திகளை மீண்டும் வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தமிழக அரசின் ராஜமுத்திரையாக விளங்கும் பிரம்மாண்ட கோபுரம் அமைந்த ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் கொடிமரம் முன்பு பட்டாச்சாரியார்கள் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத மந்திரங்களை ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். வெள்ளி பீடத்தின் மீது ஸ்ரீ ரங்கமன்னாருடன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருக்க, உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி கிரீடங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் ஹாரங்களும் பூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்ததும் கலசங்கள் மற்றும் பட்டத்திற்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களோடு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்ததும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர் மாலை சூட்டி கம்பத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து தேங்காய் தீப ஆரத்தி மற்றும் நட்சத்திர தீபம் காண்பித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பெரிய திருவடிக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டியும் அலங்கார பிரியனுக்கு நீலப்பட்டுடுத்தி சர்வாபரணங்களோடு தொப்பாரம் கிரீடம் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி புன்னகை தவழும் திருமுகத்தோடு எம்பெருமான் பிரிய பக்தனான கருடன் மீது அமர்ந்து அருள்பாலிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தினர். இதைத் தொடர்ந்து இரு குடைகள் நிறுத்தி உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முழங்க திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு கருட வாகனத்தில் பவனி வந்த உற்சவரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலின் பங்குனி பெருவிழாவையொட்டி ஆதித்தம்பதிகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதையொட்டி கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரருக்கு பட்டாடை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் வெள்ளி அபயமும் வரதமும் தந்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்து அதிகார நந்தி மீது நிறுத்தி இருந்தனர். அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் ரத்ன பதக்கங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து சேஷ வாகனத்தில் நிறுத்தியிருந்தனர். ஆதித்தம்பதிகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் உள்ளிட்ட தீப ஆரத்திகள் காட்டப்பட்டதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரங்கள் வழியாக கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். கோயில் யானை முன்னே செல்ல அதிகார நந்தி மீது ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரும் நாகவாகனத்தில் அகிலாண்டேஸ்வரியும் வீதி உலா புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல நகர வீதிகளில் பவனி வந்த ஆதித்தம்பதிகளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து சென்றனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் நகர் உலா கண்டருளினார். இதையொட்டி தங்க பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். சுவாமிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய்காரம், பதக்க ஆபரணங்களோடு திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். காளிங்கன் மீது திருநடனம் புரியும் கோலத்தில் காட்சியளித்தவாறு பல்வேறு வீதிகளில் பவனி வந்த உற்சவருக்கு வழிநெடுகிலும் ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பிரபந்ததாரர்களும் சுவாமி முன்பு பாராயணம் செய்ய உற்சவருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஒரு கையில் வெண்ணெய் ஏந்தி தனது இடது பாதத்தை காளிங்கனின் தலைமீது வைத்து அதன் வாலை கையால் பிடித்தபடி ஸ்ரீ கிருஷ்ணனாக காட்சியளித்தவாறு
பல்லாக்கில் உலா வந்து அருள்பாலித்த சுவாமியை ஏராளமானோர் தரிசிக்க கோயில் முன்பு அமைத்திருந்த பந்தலின் கீழே நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மதுரை, கும்பகோணம், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி பிரம்மோற்சவம், பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழாவின் துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தங்க கொடிமரத்தின் அருகே பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ஆலய உள் வளாகத்திலிருந்து தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் தங்க திருச்சியில் எழுந்தருளியதும் பட்டத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் பட்டு வஸ்திரமும் கட்டி அலங்கரித்ததும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. கொடிமர உயர மாலைகள் சூட்டி கொடிமரத்தை அலங்கரித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிக்கம்பத்திற்கும் தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சரபேஸ்வரர் ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரியாவிடை சமேதராக ஈசனையும் தனிக்கேடயத்தில் அம்பிகையையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். தர்மசம்வர்தினி எனும் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி அருகே எழுந்தருளியிருக்க சிவாச்சாரியார்கள் பட்டத்திற்கு மாலை சூட்டி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ரிஷப பட்டம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் முன்னிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கும் தெய்வங்களுக்கும் மகாமங்கல ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதிஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருடப்பட்டம் மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பிறகு கோவிலை அடைந்ததும் மந்திர உச்சாடனங்களோடு பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மேலும் கருடப்பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தூபத்துடன் தீபாரத்திகள் காண்பித்தனர். பிறகு தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கும்பதீபமும் கற்பூர ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் உடனுரை புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரம் அருகே ரிஷபம், சிவலிங்கம் மற்றும் கொடிமர உருவங்கள் வரைந்த பட்டத்தை வைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு ஆலய உள் வளாகத்திலிருந்து ஆதித்தம்பதிகளை அழைத்து வந்ததும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கம்பத்திற்கு ஆரத்திகளை சமர்ப்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் அமைந்த நாமக்கல்லின் நகரின் மையப்பகுதியில் இருக்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் தனியாக அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்மர் கோயிலில் கருடப்பட்டத்தை வைத்து ஆரத்தி காட்டியதும் அதனை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்ததும் தங்க கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வர மேளதாளங்கள் வேத மந்திர முழக்கத்துடன் கருடப்பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். மேலும் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் காப்பும் கட்டி மலர் மாலை சூட்டி கொடிமரத்தில் எழுந்தருளி உள்ள கருடனுக்கு சந்தனம் வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் நரசிம்மருக்கு ஆரத்தி காட்டியதும் படிகள் வழியாக தெய்வங்களை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். இதேபோல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சன்னதியிலிருந்து கருடப்பட்டத்தை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வலம் வந்ததும் ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருள கொடிமர வளாகத்தை அடைந்ததும் கருடப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மேலும் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லும் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்தனர். பிறகு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
திருநெல்வேலியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் பலவித ஆபரணங்களோடு பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கோரும் கோலத்தில் நின்று அழகாக அருள்பாலித்தார். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளுக்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி கல்மடம் ஸ்ரீ யோகபீட சதுர்புஜ ஆஞ்சநேய சுவாமி தேவஸ்தானத்தில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. காவிரி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கல்மடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் நவகலச பிரதிஷ்டையோடு பாலிகைகளில் நவதானியங்களை சேர்ப்பித்து பூஜைகளை துவக்கினர். பிறகு மூலஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பால், தயிர், தேன், சர்க்கரை, வெல்லம் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் செப்பு கவசம் அணிவித்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்ச்சரங்கள் சாற்றியும் அலங்கரித்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகர பகுதியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் சிவதடாக பிரதிஷ்டை பெருவிழா துவங்கியது. கோயில் வளாகத்தில் அமையப்பெற்ற சிவகங்கை தீர்த்தப்படித்துறையில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க, திருக்குளத்தை சுற்றி அமையப்பெற்ற சுற்றுச்சுவரில் 64 நாயன்மார்கள் திருமேனிகளை கலைநயத்துடன் வடிவமைத்திருந்தனர். யாகசாலையில் ரிஷப வாகனத்தின் மேல் ஆதி தம்பதிகள் வீற்றிருந்து அருள்பாலிக்க கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். அருணகிரிநாதரால் முருகனுக்கு என 2 திருப்புகழ் பாடல் பாடப்பெற்ற இந்த ஸ்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவதடாக பிரதிஷ்டை யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை அருகே உள்ள அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் உற்சவருக்கு பல்லாக்கு புறப்பாடு நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மூலவர் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி சன்னதி முன்பு பல்லாக்கில் உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். அழகனுக்கு தலைப்பாகை, இரட்டைக்கிளி பதக்கத்துடன் முத்தாரமும் வெள்ளி சேவர் கொடியோடு வேலும் தந்து மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். குமரனுக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகாமங்கல ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் உற்சவரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து அரோகரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். அப்போது 4 திக்கிலும் முருகனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக மீண்டும் சன்னதி முன்பு எழுந்தருளச் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திலிருந்து விநாயகர், ஸ்ரீ வள்ளிதேவானை சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோரோடு அலங்காரவல்லி, சவுந்தரநாயகி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரரை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி கொண்டு உலா புறப்பட்டனர். அழகாக காட்சியளித்தபடி பஞ்சமூர்த்திகள் பவனி வர வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பஞ்சமூர்த்திகள் உலா சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் தேவஸ்தானத்தில் சிம்ம வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி காதணிகளோடு அடுக்கு பதக்கங்கள் வைத்து மாங்காய் ஹாரம், தாமரை, முல்லை, ரோஜா உள்ளிட்ட மாலைகளுடன் கிளிமாலையும் சாற்றி அலங்காரம் செய்து சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் சுவாமி முன்பு பாராயணம் செய்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பின்தொடர இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. கொடிமரம் முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு வையாளி சேவை நடத்தியபடி அலங்கார மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். மேலும் அனைவருக்கும் சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கங்கை அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால் கம்பம் நடும் நிகழ்வு நடைபெற்றது.
முன்னதாக மூலவர் அருள்மிகு கங்கை அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி ரத்தன அங்கி அலங்காரம் செய்திருந்தனர். கொடிமரம் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் அதனை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்ததும் பால் கம்பம் நடப்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த மறைமலை நகரில் இருக்கும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் ஸ்ரீரங்கநாதர் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களுடன் பல்வேறு சீர்வரிசைகளை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பிறகு கோயிலை சுற்றி கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரதிஷ்டை செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு தாயார்கள் சமேத உற்சவர் ரங்கநாதரையும் அருகே ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் எழுந்தருளச் செய்து தூபதீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருமண வைபவத்தை துவக்கினர். மாலை மாற்றுதல், ஹோமம் வளர்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தியதும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் ஆதிசேஷன் மீது செய்யனித்த கோலத்தில் அருள்பாலிக்கும் ரங்கநாதன் அருகே அமர்ந்துள்ள தாயார்களுக்கும் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் அக்னிவலம் வருதல் நிகழ்வை நடத்தி பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு பங்குனி மாத சஷ்டியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து வெள்ளி பாத கவசமும் அபயமும் தந்து அலங்கரித்தனர். மயில் வாகனத்துடன் அழகாக காட்சி கொடுத்த குமரனுக்கு மீண்டும் செவ்வாடை கட்டி விசேஷ அலங்காரம் செய்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. நிறைவாக நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்திகள் காட்டப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆறுமுகநாதனுக்கு வெள்ளி கிரீடத்துடன் கவசம் அணிவித்து சேவல் கொடியும் வெற்றி வடிவேலும் நிறுத்தி இருபுறம் தேவியர்களை எழுந்தருளச் செய்து விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரரையும் அருகே நிறுத்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அழகனுக்கு அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சண்முகரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து பிரகாரங்கள் வழியாக மங்கள வாத்தியங்களுடன் சுமந்து வந்தனர். பிறகு ஓதுவா மூர்த்தி பாடல் பாட குமரனுக்கு தீபாரதிகள் காட்டி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த ரத்னகிரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் பங்குனி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து மூலவரை தரிசித்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சர்வ அலங்காரத்தோடு கேடயத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் முருகப்பெருமானை மலை கோவிலிலிருந்து அடிவாரத்தில் உள்ள நட்சத்திர வடிவ திருக்குள மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க புஷ்கரணி ஆரத்தி நடைபெற்றது. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் மூலவருக்கு பால், தேன், அபிஷேக பொடி, மாவு கரைசல், விபூதி கரைசல், தயிர், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அழகனுக்கு விபூதி காப்பு சாற்றி ராஜ அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் உள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கருவறையில் தண்டம் ஏந்தியபடி நின்றருளும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு திருமுகத்தில் விபூதி காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பாலமுருகனை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ பாலமுருகனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சக்கரஸ்நான மகோத்சவம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கோடை வசந்த விழா வெள்ளியம்பல பள்ளியில் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழா அதிகார நந்தி வாகனத்தில் சுவாமியும் நாக வாகனத்தில் அகிலாண்டேஸ்வரியும் பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.